இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்புங்க. இன்னைக்கு காலையிலேயே போயிட்டேன் மீன் வாங்குறதுக்கு. பாருங்க, இது வந்து விலை மீனுங்க. விலை மீன். இதை வறுக்க போறேன். இது வந்து கிழங்கா. இதை குழம்பு வச்சு இதை வறுக்க போறேன். மீன் வறுவலுக்கு வந்து சோம்பு கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, குருமிளகு கொஞ்சம். இது பாருங்க, பூண்டு போட்டுக்கலாம், வெள்ளை பூண்டு. இந்த மசாலா தூள் தான் போடுறேன். ஏன்னா கடையில் இந்த தூளில் வந்து ரொம்ப ஐட்டங்கள்லாம் இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. அதுக்கு நான் சோம்பு, பூண்டு, மிளகு போட்டிருக்கேன். இந்த தூள் போட்டுக்கணும். மசாலா பொடியும். ஆமாம், அவ்வளோதான். 3/4 கிலோ மீன் இருக்கு. இந்த மீனுக்கு தகுந்த பொடி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இதோட பெரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கேன். இந்த மீன் வந்து கிழங்கா மீன். இது குழம்புக்கு பாருங்க. அது பாருங்க, வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பழுத்த மிளகாய் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்புக்கு. இந்த பழுத்த மிளகாய், இந்த தக்காளி, 3 தக்காளி, மல்லித்தலை, இதெல்லாம் எல்லாம் சின்ன வெங்காயம் தான் வச்சிருக்கேன். எல்லாம் தாளிச்சு கொட்டி இதுக்கு மசால் வந்து என்னன்னா, இது பாருங்க, பூண்டு, தேங்காய், ஜீரகம், சோம்பு போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை கலக்கி விட்டு அதை அரைச்சி அதோட மசால் வந்து புளி கரைச்சி ஊற்றி கலக்கி குழம்பு தாளிச்சு விட்டு இந்த மீன் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மீனை போட்டோம்னா குழம்பு தயாராகிடும். அவ்வளோதாங்க. மீனுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். இது கடல் மீனுங்க, அதனால அளவா உப்பு போட்டுக்கோங்க. இதுலயே உப்பு இருக்கும். கடல் தண்ணியிலே கிடக்கிறது. ஆமா. இதுக்கு இந்த மசாலா அரைச்சிருக்கோம் பத்தியெல்லாம் இதை இதில் சேர்த்துடலாம். இப்பெல்லாம் பொடி தான் எல்லாருமே போடுறாங்க. அதனாலதான் அம்மா வந்து பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா நாங்க அப்பெல்லாம் அதான் போடுவோம். நாங்க செலவு ஜாமான் எடுத்து வச்சுதான் நாங்க செய்வோம் சமையல் எல்லாம். இன்னைக்கு எல்லாம் எல்லாமே அவசரமா இருக்குது. பிள்ளைகளுக்கு லீவும் இல்லை என்ன, அதனால அம்மா அது கொஞ்சம் இது கொஞ்சம் கலந்து போட்டு. உப்பு போட்டாச்சு. இதுக்கு வந்து எல்லா ஐட்டங்களும் இதுல இருக்கு. லெமன் மட்டும் புளிஞ்சிடும். இந்த ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் பொரிச்சோம்னா மீன் வறுவல் தயார். சாரும். செலவு ஜாமான்லாம் நம்ம குழம்புக்கு நான் எடுத்துதான் அம்மா பண்ணுவேன். இந்த பாருங்க, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. மீன் குழம்புக்கு எப்பயுமே குருமிளகு கொஞ்சம் வைக்கணும். வாடை வரும் பத்தியில மீனோட ஸ்மெல்லு, அந்த மிளகுதான் அந்த வாடையை எடுக்கும். ஒரு 7-8 பல்லு தான் பூண்டு பல்லு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறணும். இது பாருங்க, செலவு ஜாமான் எடுத்து நம்ம வறுத்துதான் நம்ம குழம்பு வைப்போம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இந்த தேங்காய் குத்தியெல்லாம் கொஞ்சோடு நம்ம குழம்பு கொஞ்சம் தேங்காய் வைப்போம். எதுக்குன்னா தேங்காய் வச்சாதான் குழம்பு கிடைக்கும். தேங்காய் இல்லாம தான் வைப்பாங்க ஒரு சிலர். அது குழம்பு இருக்காது. கொஞ்சம் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடணும்ல மீன் குழம்புனா. 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இதுல ஒரு பாதி தக்காளி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஜாமான்களோட என்ன பண்ணுவா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரெடிமேட் மிளகாத்தூள் தான் போடுறாங்க. அதனாலதான் அம்மா வறுவலுக்கும் ரெடிமேட் தூள் தான் போட்டேன். நம்ம பசங்களோட ஒண்டி தான் நான் வாழணும். என்ன சொல்றீங்க? நம்ம பிள்ளைகளோட சேர்ந்துதான். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்ச தூள் பத்தியில அரை இது போட்டுடுறேன். இந்த ஜாமான்கள் எல்லாம் வறுத்துக்குங்க. நீங்க வாங்குற இந்த பொடியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு மசாலா அரைச்சி அப்படியே குழம்பு கூட்டி தாளிச்சு விட்டு குழம்பு ஒரு கொதி வந்ததும் இந்த மீனை போட்டு ஒரு 10 நிமிஷத்துல இறக்குனீங்கன்னா மீன் தயாராயிரும். மீன் அவ்வளவுதான், ஈஸி. வறுவலும் அதேதான். மீன் குழம்புக்கு செலவு ஜாமான்லாம் அரைச்சாச்சு. இது மீன் குழம்பு அந்த காலத்துல மீன் குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த செலவு ஜாமான இதுல போட்டாச்சு. குழம்பு கூட்டுறதுங்கிறது அந்த காலத்து முறைப்படி. எங்க பாட்டி எல்லாம் எங்க அம்மா எல்லாம் வச்ச முறை. இந்த புளி கரைச்சிருக்கு பத்தியில, அது மீன் குழம்புக்கு கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கணும். மீன் புளி அதான் நல்லா இருக்கும். கடல்னா அளவா உப்பு, அவ்வளவுதான். கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இந்த பத்தியில அன்னைக்கெல்லாம் மிக்சி எல்லாம் ஏது, எல்லாம் அம்மியில தான் அரைச்சாங்க. இன்னைக்கு மிக்சியா, சரி இதை மிக்சி களி ஊத்திடுவோம். அப்பதான் நான் களி ஊத்தினாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். மிக்சியை களி ஊத்தணும். இந்த குழம்ப வந்து இப்படி என்ன ஒண்ணு கையை போட்டு நல்லா குழம்ப கூட்டிடணும். இப்ப இதை தாளிச்சு விட்டுருவோம். அவ்வளவுதான். மண்சட்டி தான் வைக்கிறேன். அப்பெல்லாம் குழிக்கரண்டிம்பாங்க. அப்பெல்லாம் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திடுவாங்க. அவ்வளவுதான். ஆமா. இப்ப அம்மா பெரும்பாலும் செய்யறது பூரா நல்லெண்ணெய் செய்யறேன். ஆமா. ஏன்னா பலு நல்லெண்ணெயில இது பண்ணோம்னா எள்ளுல தானே இது பண்றாங்க. வெந்தயம். குழம்புக்கு வந்து கடுகெல்லாம் போடக்கூடாது. வெந்தயம், சோம்பு. கடுகு வந்து கண்டதுக்கும் போடக்கூடாது. மீன் குழம்பு சோம்பு தான் போடுவோம். அந்த சோம்பு தான் அந்த வாடை வரும் பத்தியில ஒரு மாதிரி மீன் குழம்புல அந்த வாடையை எடுக்கிறது சோம்பு தான். சோம்பு, வெந்தயம், அவ்வளவுதான். உளுந்த பருப்பு போடக்கூடாது. 4 சின்ன வெங்காயம் தான் போடணும்.
சின்ன வெங்காயம் போட்டால் நல்லது. நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பழுத்த மிளகா இருக்கு பற்றியில ஆமாப்பா. மீன் குழம்புக்கிட்ட போகிற பழுத்த மிளகா தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே நெரிச்சு தான் வச்சிருக்கேன். இப்படி நெரிச்சு போட்டால் போதும். மீன் குழம்பு கையில நெரிச்சு போட்டா போதும். கையில் தான் நெரிச்சு போடும். சரி சரி. பழுத்த மிளகா போட்டு வைக்க குழம்பு நெரிச்சு. இந்த தக்காளி பாதி தக்காளி அதுக்கு போட்டோம் அரைக்கிறதுக்கு. இந்த தக்காளி அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி. இது நல்லா வதங்கணும். இந்த வதங்கினதுக்கு அப்புறம் அந்த கொட்டி வச்சிருக்கோம் பத்தியில குழம்பு, இதை நல்லா வதங்க குழம்பு தூக்கி இதுல சேர்த்துடணும். இந்த இதோட ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மீனை வந்து அப்படியே புடிச்சு போடணும். புளி எல்லாம் இருக்கா, மீன் வந்து கொல கொலன்னு இருந்தா கூட இந்த புடிச்சு போடணும் முடிய மீனை. புடிச்சு போடும்போது இந்த மீன் என்ன ஒண்ணு அப்படியே ரப்பா வந்துடும். இந்த பிடிக்கும், வரப்பா இருக்கும். அதான் கொல கொலன்னு இருக்கும். ஒரு சில மீன் வந்து 4-5 நாள் மீனுங்கிறாங்க பத்தியில. அதனால மீன் அப்படி மீனை தான் புடிச்சு போடணும் பாரு. இப்ப பாருங்க, இந்த தக்காளி, பச்சை மிளகா, பழுத்த மிளகா போட்ட பத்தியில எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கூட்டின குழம்பு இருக்கு பத்தியில, இந்த கூட்டின குழம்ப இதுல சேர்த்தலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த குழம்பு கொதிக்கணும். கொதி வந்த உடனே இதை அப்படியே என்ன பண்ணணும், பிடிச்சி இப்படியே இதுல போடும். அவ்வளவு. பாருங்க, குழம்பு கொதிச்சிருச்சு பத்தியில. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீனை போட்டு 10 நிமிஷம் இறக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா குழம்பு நல்லா அதான் கொதிக்கணும். இந்த கொதிக்க பத்தியில. சரிப்பா. அப்பதான் நல்லா டேஸ்ட்லாம் அதுல. ஆமா, அதுல இருக்கிற உப்பு புளி எல்லாம் அதுல சேர்ந்து. சரி சரிமா. நல்லா மல்லித்தலையை போட்டுருக்கு. அதான் ஃபைனல் டச். ஃபைனல் டச். அவ்வளவுதான். இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இதை இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி. அவ்வளவுதான். எங்க அப்பத்தா அந்த காலத்துல எனக்கு பண்ணி கொடுத்தது ஜீரக ரைஸ். நல்லா உதிரியா இருக்கு பத்தியில. குக்கர்ல தான் வச்சிருக்கேன். ஆமா, ஜீரக ரைஸ். நல்லா வெலை மீன் வறுவலுங்க பத்தியிலங்க. வெலை மீன் வறுவல். இந்த மீன் குழம்பு பாருங்க, மண்சட்டியில வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே கிழங்கா மீனுங்க. இங்க பத்தியிலங்க எப்படி இருக்கு பத்தியில. கிழங்கா மீன் அப்படியே பழுத்த மிளகா ஓட்டு. இங்க இருக்க குழம்பு பாருங்க, பார்க்கையிலேயே அப்படி இருக்கு. ரொம்ப நாளாச்சுங்க நான் மீன் குழம்பு சாப்பிட்டு. அம்மா சாப்பிட போறேங்க, பார்த்தாலே சாப்பிடுறது போல இருக்குங்க. அதனால நான் கட்டாயம் சாப்பிட போறேங்க. பாருங்க வாங்க. ஐயோ, குழம்பு பார்க்கையிலேயே. அதுவும் அம்மா மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஃபிஷ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் தாங்க சாப்பிட போறேன். வெலை மீனுங்க. இங்க பாருங்க. ஐயோ அப்பா, சூப்பர் சூப்பர். குழப்பி சாப்பிடணும் நம்ம. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அப்பா எங்க அப்பத்தா வச்சதுதாங்க. அப்படியே அப்பத்தா என்கிட்ட வந்தது மாதிரி இருந்துருச்சு. ஆமா, இந்த மீனை சாப்பிடுறாங்க. இந்த மீன் பாருங்க. ஆஹா, வெலை மீன். இது பாருங்க, வெலை மீன் வறுவல். சூப்பர். எப்படி இருக்கும்? ஐயோ போங்க, சொல்றதுக்கே இல்லைங்க. சொல்ல முடியாது. சூப்பர். அப்படி இருக்குங்க. இது பாருங்க, இது வெலை மீன் வறுவலா. இது பாருங்க கிழங்கா மீனுங்க. அது எப்படி சொல்லுங்கப்பா. கிழங்கா மீன் குழம்புங்க. இது பாருங்க கிழங்கா மீன். கிழங்கு மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையா இருக்குங்க. நான் மீன் வந்து எப்போதான் சாப்பிடுவேன். பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து அம்மா எப்படி பண்ணணும்னு அதே பக்குவத்துக்கு பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.